10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க next exercise 10.1 பாருங்க. இதில் ஃபுல்லாகவே ஆர்டர் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். பாருங்க, ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டிட்டர்மைன் இட்ஸ் ஆர்டர் டிகிரி இஃப் எக்ஸிஸ்ட். அதாவது ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா. ஆர்டர் வந்து எல்லா சம்ஸ்லையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த டிகிரி அப்படிங்கிறது அதாவது ஒரு இன்னர் ஃபங்க்ஷனாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும்போது, இப்போ சைன் ஆஃப் dy by dx இல்லை லாக் ஆஃப் d ஸ்கொயர் by dx ஸ்கொயர், அந்த மாதிரி சைன் காஸ் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் லாகு எக்ஸ்போனன்ஷியல் அதுக்குள்ளே ஒரு இன்னர் ஃபங்க்ஷனாக நமக்கு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும்போது, டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளால் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா, நாட் டிஃபைன்டுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வர சம்ஸ்க்கு நம்ம நாட் டிஃபைன்டுன்னு எழுதணும். டிகிரி ஆர்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், ஆர்டர் அண்ட் டிகிரி இஃப் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கு, dy by dx ப்ளஸ் xy ஈக்குவல் டு cot x. dy by dx ப்ளஸ் xy ஈக்குவல் டு cot x. பாருங்கள், இப்போ இதில் வந்து நமக்கு ஹையர், அதாவது அதிகபட்சமாக நம்ம டெரைவ் பண்ணியிருக்க டேர்ம் வந்து ஒன்று தான், ஒரு dy by dx மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் எல்லாம் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புரியுது? அப்போ காட் அப்படின்னோடனே இது ட்ரிக்னாமெட்ரி தானே, அப்போ நமக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாதான்னு பார்க்கக்கூடாது. அதாவது காட் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு வந்தால் ப்ராப்ளம் இல்லை. அந்த காட்டுக்குள்ளே dy by dx, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அந்த dy by dx இல்லை d ஸ்கொயர் by dx ஸ்கொயர், அதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரக்கூடாது. இந்த எக்ஸுக்கு பதிலாக காட் எக்ஸு காட்டும் இந்த மாதிரிலாம் வரலாம். புரியுதா? அப்போ இதில் dy by dx ப்ளஸ் xy ஈக்குவல் டு காட் எக்ஸில் நமக்கு மேக்ஸிமமாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறது 1 டைம். அப்போ அதோட ஆர்டர் வந்து நமக்கு என்ன, 1. அப்போ dy by dxோட பவர் என்னவோ அதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம், டிகிரின்னு பார்த்தோம். அப்போ இதில் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன, 1 டைம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது ஆர்டர் வந்து 1. அதோட பவர் நமக்கு என்ன பாருங்கள், dy by dx ஹோல் பவர் 1 தானே, அதனால் இதோட டிகிரி நமக்கு என்ன பாருங்கள், 1. ஸோ இப்போ இந்த சம்மோட ஆர்டர் 1, டிகிரி 1. ஸோ dy by dx ப்ளஸ் xy ஈக்குவல் டு காட் எக்ஸில் ஆர்டர் என்ன பாருங்கள், 1, டிகிரி 1. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, d cube y by dx cube the whole power 2 by 3 minus 3 into d square y by dx square plus 5 into dy by dx plus 4 equal to 0. இப்போ நம்ம இதை பார்த்தோன்னையும் மேக்ஸிமமாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறது 3 அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு பவர் நம்ம 2 by 3, அதனால் டிகிரி வந்து 2 by 3ன்னு போட்டக்கூடாது. நமக்கு ஆர்டராக இருந்தாலும் சரி டிகிரியாக இருந்தாலும் பாசிட்டிவ் இன்டீஜராக தான் வரும், நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இதில் இந்த 2 by 3ங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், அதாவது பவரில் ஃப்ராக்ஷனில் வந்து, அதாவது ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பவரில் ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி, அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கல்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ராக்ஷன் பவர்னு பார்த்துருப்பீங்க இல்லையா நோட்ஸில். அப்போ அந்த 2 by 3 நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் டிகிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுற பாருங்கள், இப்போ கிவன் கொஸ்டின் என்ன பாருங்கள், d cube y by dx cube ஹோல் பவர் 2 by 3 மைனஸ் 3 into d square y by dx square plus 5 into dy by dx plus 4 equal to 0. இப்போ இந்த d cube y by dx cube ஹோல் பவர் 2 by 3, ஏன்னா எதில் நம்ம இந்த பவரை ரிமூவ் பண்ணணுமோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ இது பாசிட்டிவ் இருக்கனால இது லெஃப்ட் சைடு வச்சுக்கோ. d cube y by dx cube ஹோல் பவர் 2 by 3 ஈக்குவல் டு, அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸில் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஒரு ஈக்குவல் டு 3 into d square y by dx ஸ்கொயர் ப்ளஸ் டேர்ம் ரைட் சைடு போனால் மைனஸ், அப்போ மைனஸ் 5 into dy by dx, இந்த ப்ளஸ் 4 ரைட் சைடு போகும்போது என்னவாகும், -4. அப்போ நம்ம இங்கே பவரில் என்ன இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா 2 by 3, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பவரை ரெடியூஸ் பண்ணுறோம், அதாவது ரிமூவ் பண்ணுறேன். அப்போ அந்த பவர்னால் நமக்கு பவரில் 2, 3 அந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் தான் வரக்கூடாது. அப்போ இந்த 3 ரிமூவ் பண்ணணும், அதாவது இங்கே 1 by 3 மீனிங் ஆக்சுவலி. அப்போ இந்த 3 கேன்சல் பண்ண நம்ம என்ன பண்ணால் போதும், க்யூப் பண்ணால் போதும் இல்லையா. அப்போ க்யூபிங் ஆன் போத் சைட்ஸ், அப்போ 2 சைட்ஸ் என்ன பண்ணுற, க்யூப் பண்ணுறோம். இப்போ என்ன ஒரு d cube y by dx cube the whole power 2 by 3 whole cube. பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், க்யூப் பண்ணுறேன். அப்போ d cube y by dx cube power 2 by 3 whole cube equal to 3 into d square y by dx square minus
5 into dy by dx minus 4 whole cube. அப்போ 2 sides நம்ம க்யூப் பண்ணிடுறோம். அப்போ க்யூப் பண்ணும்போது இந்த 2/3 இருக்கிற 3யும் இந்த பவரில் இருக்க 3 நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? அப்போ கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், d cube by dx cube the whole square, d cube by dx cube whole square equal to, இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண நமக்கு நெசசரி இல்லை, ஓகேவா? ஏன்னா நமக்கு ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது 3 தான். இதோட பவர் நமக்கு என்ன 2. அப்போ ஆர்டர் வந்து 3, டிகிரி 2 நம்ம இங்கேயே சொல்லிடலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் சொல்லணுங்கிறது நமக்கு நெசசரி இல்லை. ஏன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நமக்கு லெஃப்ட் சைடு எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது, ஓகேவா? அதனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுங்கிறது நமக்கு நெசசரி இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், சப்போஸ் இதுக்குள்ளே ஒரு 2t cube by dx cube இருந்துச்சுன்னா நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு இங்கே ஹையர் ஆர்டர் என்ன 3, அதோட டேர்ம் இங்கே இல்லை. அதனால் இதை அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடு மட்டும் எழுதினா போகுது. லெஃப்ட் சைடு என்ன பாருங்கள், d cube by dx cube whole square ஈக்குவல் என்ன இருக்குது, 3 into d square by dx square minus 5 into dy by dx minus 4 whole cube. ஓகேவா? பாருங்கள் ரைட் சைடு நம்ம எந்த சிம்பிளிஃபிகேஷன் தேவையில்லை, அப்படியே க்யூபாக அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா ஹையர் ஆர்டர், அதோட பவரை நம்ம பார்த்தா போதும், ஓகேவா? அப்போ d cube by dx cube whole square equal to 3 into d square by dx square minus 5 into dy by dx minus 4 whole cube. அப்போ இதில் நமக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து d cube by dx cube 3 times இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம், இங்கே 2 times, இங்கே 1. அப்போ மேக்ஸிமம் டெரைவ் பண்ணியிருக்கிறது நமக்கு d cube by dx cube. அப்போ அதோட ஆர்டர் என்ன 3. இதோட டிகிரி என்ன, டிகிரி மீன்ஸ் இதோட பவர் என்னவோ அதுதான் டிகிரி. இதில் நீ அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது, ஓகேவா? நமக்கு எந்த ஹையர் ஆர்டர் சொல்கிறோமோ அந்த டெரிவேட்டிவோட பவர் என்னவோ அதுதான் நமக்கு டிகிரி. அப்போ இதோட பவர் என்ன பாருங்கள் 2. அப்போ ஆர்டர் 3, டிகிரி 2, புரியுதா? அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 3, டிகிரி ஈக்குவல் டு 2. சரி, அப்போ இந்த மாதிரி பவரில் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணணும், நம்ம அதோட ஆர்டர் டிகிரி பார்க்கணும். அப்போ அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வருது அதுதான் நமக்கு ஆர்டர், அதோட பவர் என்னவோ அதுதான் நமக்கு டிகிரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள், d square y by dx square whole square plus dy by dx whole square equal to x into sin of d square y by dx square. நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த மாதிரி சைன் காஸ் இதுக்குள்ளே இன்னர் ஃபங்க்ஷனாக அந்த டெரிவேட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிகிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா, நாட் டிஃபைன். அதான் இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து dy by dx, அதாவது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், இங்கே 2 டைம், இங்கேயும் 2 டைம். அப்போ நமக்கு மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் எத்தனை வருது 2. அப்போ ஆர்டர் என்ன 2. அதில் டிகிரி அப்படிங்கும்போது நீ இதோட பவரை 2ன்னு பார்த்து எழுதிடக்கூடாது, ஓகேவா? அதில் எந்த இன்னர் ஃபங்க்ஷனாகவும் நமக்கு டெரிவேட்டிவ் இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் டிகிரி சொல்லணும். ஆர்டர் வந்து நமக்கு ஹையஸ்ட்டு வந்து இப்போ இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். அப்போ ஆர்டர் வந்து நமக்கு என்னது 2. டிகிரி அப்படிங்கும்போது இதை எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் நமக்கு டிகிரி கிடைக்கும். ஆனால் அந்த இன்னர் ஃபங்க்ஷனாக டெரிவேட்டிவ் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பாருங்க நாட் எக்ஸ்பிரஸ்டு. ஸோ அப்போ டிகிரி வந்து நமக்கு என்ன சொல்லிடுறோம், நாட் டிஃபைன். இந்த டெரிவேட்டிவ் இன்னர் ஃபங்க்ஷனாக வந்துருச்சுனாவே டிகிரி நாட் டிஃபைன்னு சொல்லிடலாம், ஓகேவா? அப்போ d square y by dx square whole square plus dy by dx whole square equal to x into sin of d square y by dx square. இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதனால டிகிரி நாட் டிஃபைன். இதில் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் வந்து 2 டைம்ஸ். ஸோ இப்போ ஆர்டர் 2. ஸோ இப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 2, டிகிரி நாட் டிஃபைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், என்னது, ரூட் ஆஃப் dy by dx மைனஸ் 4 into dy by dx மைனஸ் 7x ஈக்குவல் டு 0. மைனஸ் 7x ஈக்குவல் டு 0. இப்போ ஆக்சுவலாக ரூட் ஆஃப் dy by dxங்கிறது நமக்கு என்ன, dy by dx ஹோல் பவர் 1/2. அப்போ பவரில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஃப்ராக்ஷனாக, அதாவது பவர் 1/2 ரேடிக்கல் பவர். அப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அப்போ அது இருக்கிறது மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோ. அப்போ ரூட் ஆஃப் dy by dx ஈக்குவல் டு 4 into dy by dx ப்ளஸ் 7x. ஏன்னா மைனஸ் டேர்ம் ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ அப்போ ரூட் ஆஃப் dy by dx ஈக்குவல் டு 4 into dy by dx ப்ளஸ் 7x. இப்போ பவர் 1/2 இல்லையா, பவர் நம்ம dy by dxங்கிறது என்ன, பவர் 1/2, அதாவது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ண போதும், ஸ்கொயர் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 சைட்ஸ் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே என்ன வரும், ரூட் ஆஃப் dy by dx ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into dy by dx ப்ளஸ் 7x ஹோல் ஸ்கொயர் வருமா. அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வேணும் பாருங்கள், கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு என்ன வரும், dy by dx ஈக்குவல் டு என்ன வந்துடும், dy by dx ஈக்குவல் டு 4 into dy by dx
ப்ளஸ் 7x த ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி சம்மில் க்யூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலை. இதில் ஏன் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து என்னது பண்ணுங்கள், ஹையர் ஆர்டர் வந்து 1, ரைட் சைட்லேயும் அந்த ஹையர் ஆர்டர் இருக்கிற 1 இருக்கிற டேர்ம் இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு டிகிரி வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ரைட் சைடு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 7x ஹோல் ஸ்கொயரை a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும், 16 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து 2ab. அப்போ 2ab அப்படிங்கும்போது பாருங்கள் 4 இன்ட்டு 7 28 இன்ட்டு 2 என்ன வந்துடும் 56 எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் 49 எக்ஸ் ஸ்கொயர் 7x ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும் 49 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 56 எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் 7x ஸ்கொயர் பண்ணால் 49 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ நமக்கு இதில் பாருங்கள் எல்லா டேர்மையும் ஒரே சைடாக எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரீங்க 16 இன்ட்டு, ஏன்னா இங்கே நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அதையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும் 16 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 56 எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், இந்த ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ரைட் சைடு வந்தால் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 49 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே டிஒய் பை டிஎக்ஸ், இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ இதில் மேக்ஸிமம் டெரிவேட்டிவே 1 தான். அப்போ ஆர்டர் என்ன 1. அப்போ இதில் நமக்கு பவர் எது அதிகமாக இருக்குது பாருங்கள், இதுதான். அப்போ இதோட பவர் என்ன 2. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரதுனால அதோட ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து 2ன்னு கிடைக்கும். ஏன்னா இப்போ இதோட டிகிரி 1, இங்கே டிகிரி 1, அதில் மேக்ஸிமம் எதுவும் அதான் பார்க்கணும். ஓகேவா, அப்போ ஆர்டர் 1, டிகிரி என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது பவர் 1/2, பவரில் ஃப்ராக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை ஃப்ரீ பண்ணணும். அப்போ பவர் 1/2னால அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 7x ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ நமக்கு லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா கியூபை ரைட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அது லெஃப்ட் சைடில் ஹையர் டெரிவேட்டிவ் இருக்கும், ரைட் சைடில் அந்த டேர்ம் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹையர் டெரிவேட்டிவே 1. அப்போ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிறதுனால ரைட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இப்போ ரைட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட டிகிரி என்ன வரும், ஆர்டர் என்ன வரும் பாருங்கள், மேக்ஸிமம் 1 டைம் பண்ணியிருக்கோம், அதோட பவர் என்ன டிகிரி. அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 1, டிகிரி ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின் என்ன, y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப். இதுலேயும் அதே மாதிரி தான், அப்படியே பார்த்தோன்னே நம்ம 1 அதோட பவர் 3 அப்படின்னு எழுதிடக்கூடாது. இது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன இருக்கும், y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப்னு வருமா. அப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூபால் நம்ம என்ன பண்ணணும், y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த டிஒய் பை டிஎக்ஸோட மல்டிப்ளை பண்ண என்ன வரும், y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப். அப்போ இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 3. மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா, இங்கே ஸ்கொயர் போட்ட மாதிரி தான். அப்போ இங்கே பவர் 1, இங்கே பவர் 3. மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகும், நமக்கு பவர் வந்து ஆட் ஆகி 3 + 1 என்ன கிடச்சிடும் 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே y இருக்கனால y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ y இன்ட்டு இது பாருங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஒரு y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் இங்கேயும் ஒரு டைம் தான் பண்ணியிருக்கு, இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இங்கேயும் ஒரு டைம். அப்போ நமக்கு ஆர்டர் என்ன பாருங்கள் 1, ஆர்டர் ஈக்குவல் டு 1. இதில் பவர் பாருங்கள், இதோட பவர் 2, இதோட பவர் 4. அப்போ இதில் எது நமக்கு ஹையஸ்ட்டு, பவர் 4. அப்போ ஆர்டர் 1, டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும், பவர் 4ன்னு கிடைக்கும். நீ பாட்டு இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, புரியுதா, ஏன்னா நமக்கு இது வந்து ஹையர் ஆர்டர், எத்தனை டைம் டெரைவ் பண்ணியிருக்கோம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோங்கிறது இது, அதோட பவர் தான் இது. ஓகேவா, இது வந்து இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வேறு, d²y பை dx² அப்படிங்கிறது வேறு. ஏன்னா அது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் 2 டைம்ஸ் அங்கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதா மீனிங். இது வந்து 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 டிஃப்ரெண்ட் மீனிங் பார்த்துக்கோ. அப்போ y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிருமா. அப்போ இதோட ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ், நம்ம ஹையர் டெரிவேட்டிவ் என்ன பாருங்கள் 1, அதனால் ஆர்டர் 1,
அதோட பவர் என்ன பாருங்கள் 4. ஸோ இப்போ டிகிரி ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே போல் 6th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரேடிக்கல் பவர் அப்படிங்கிறது என்ன? ரேடிக்கல் பவர் அப்படிங்கிறது ஹோல் பவர் 1/2. ஸோ அப்போ இதை மட்டும் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதை ரைட் சைடு கொண்டு, இல்லை இதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு இதை ரைட் சைடு கொண்டு போனாலும் ஓகே, எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஹோல் பவர் 1/2 பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இது அப்படியே ரைட் சைடு போகும்போது மைனஸ் ஆகுமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பவர் 1/2 ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த டிவைடட் பை 2 ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்? இன்ட்டு 2, அதாவது பவர் 2 கண்டுபிடிக்கிற, அதாவது ஸ்கொயர் பண்ணுற, அவ்வளோதான். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், 2 சைட்ஸு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்ன ஒரு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஏன்னா நம்ம 2 சைட்ஸ் என்ன பண்ணுற பாருங்கள், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடு ஸ்கொயர் வரும், இதை ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்கா, அப்போ எக்ஸ் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணுறோம், டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ண என்ன வந்துடும்? எக்ஸ் பவர் 4ன்னு வருமா? எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ண என்ன நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அடுத்து இந்த பவர் 1/2 இன்ட்டு 2 என்னவாகும்? கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடச்சிடுமா? அப்போ என்ன ஒரு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் நமக்கு மேக்ஸிமம் டெரைவ் பண்ணியிருக்க டேர்ம் பாருங்கள். இதில் 2 டைம்ஸ் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம், இதில் 1 டைம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இதில் நமக்கு மேக்ஸிமம் டெரிவேட்டிவ்ங்கிறது என்ன? 2. அதனால் ஆர்டர் நமக்கு என்ன பாருங்கள்? 2. அதோட பவர் என்னவோ அதுதான் டிகிரி. அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட பவர் என்ன? 2. அப்போ இதில் ஆர்டரும் 2, டிகிரியும் 2. அப்போ இந்த சம்மில் ஆர்டரும் 2, டிகிரியும் 2. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. இதில் இந்த பவர் 1/2 இருக்கிற ரேடிக்கல் பவர் இருக்கிறது ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். இந்த பவர் 1/2 ரிமூவ் பண்ணுறது, பவர் 1/2 மீன்ஸ் என்ன? ஸ்கொயர். அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2 சைட்ஸு ஸ்கொயர் பண்ணும்போது இது நமக்கு என்ன வந்துடும்? ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரும், இந்த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிடும். இதில் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணும்போது 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஆர்டர் என்ன? 2, டிகிரி 2ன்னு கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ நமக்கு இப்போ இதுலேயும் பாருங்கள், ரூட்டுங்கிறது என்ன? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது என்ன? ஹோல் பவர் 1/2. அப்போ ஹோல் பவர் 1/2 அப்படின்னா அந்த 1/2 ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே ரூட்னாவே நமக்கு என்னது? பவர் 1/2. அப்போ எப்போவுமே நம்ம பண்ணுவோம் நார்மலாகவே ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா? அதே தான். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கியூப் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 சைட்ஸ் என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கியூப் த ஹோல் பவர் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது ஆக்சுவலாக ரூட்டுங்கிறது என்ன? பவர் 1/2. அப்போ 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா இந்த ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிறது நமக்கு என்ன? 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் பவர் 1/2 ஸ்கொயர்னால த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 3 × 2 6 வந்துடுமா? ஸோ இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 × 2 6 ஈக்குவல் டு, இப்போ பவர் 1/2 இருக்கிற 2வும் நம்ம ஸ்கொயர் பண்ண 2 என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அதாவது ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடச்சிடும். அதாவது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இதில் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் பாருங்கள். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோமா? அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் என்ன? 2. அதாவது ஆர்டர் வந்து
2. ஸோ அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 2. இதோட பவர் என்னவோ அதுதான் நமக்கு டிகிரி. ஸோ அப்போ ஆர்டர் 2 டிகிரி என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைச்சிரும். அப்போ இந்த சமுக்கு ஆர்டர் என்ன பாருங்கள் 2, டிகிரி ஈக்குவல் டு 6. பாருங்க டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் ஈக்குவல் டு ரூட்டுங்கிறது நமக்கு என்ன பவர் 1/2. அந்த பவர் 1/2 ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடும்போது அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 3 × 2 என்ன வந்துடும் 6ன்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 2வும் கேன்சல் ஆகி 1 + dy/dxன்னு கிடைச்சிரும். இதோட மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் 2. ஸோ அதனால் ஆர்டர் 2 அதோட பவர் 6. அதனால் டிகிரி நம்ம என்ன சொல்கிறோம் 6ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். 8th சம் என்ன டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு xy ப்ளஸ் cos into dy/dx. d square by dx square equal to xy plus cos of dy/dx. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ஒரு அந்த டிஃபரன்ஷியல் இந்த டெரிவேட்டிவ் டேர்ம் இருக்கு இல்லையா dy/dx ஆர் d square by dx square அந்த டெரிவேட்டிவ் டேர்ம் வந்து நமக்கு இன்னர் ஃபங்க்ஷனாக வரக்கூடாது. இன்னர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இப்போ cos of dy/dx இல்லை sin of இல்லை log of இல்லை எக்ஸ்பொனன்ஷியலில் இந்த மாதிரி dy/dx வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் டிகிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாதுன்னு படித்தோம் இல்லையா. ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம் சைன் வந்துச்சு இல்லையா. அது மாதிரி இங்கே என்ன வந்துருக்கு பாருங்கள் காசு. அதாவது காசுன்னு வந்து இப்போ எக்ஸ் இல்லைனா ஒய் வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு நம்ம டிஃபரன்ஷியல் டேர்ம் மட்டும் பார்த்து ஆர்டர் டிகிரி சொல்லிடலாம். ஆனால் காஸ் ஆஃப்னு வந்து உள்ளே என்ன வரக்கூடாது நமக்கு அந்த டிஃபரன்ஷியல் டேர்ம் அதாவது dy/dx டெரிவேட்டிவ் வரக்கூடாது dy/dx. ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவில் கொண்டு வர முடியாது. அதனால் இதுக்கு என்ன பண்ண முடியாது நம்ம டிகிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு xy ப்ளஸ் காஸ் ஆஃப் dy/dxல இந்த காஸ் ஆஃப் dy/dx நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. கேனாட் எக்ஸ்பிரஸ்டு. ஸோ ஆனால் இதில் ஹையஸ்ட் ஆர்டர்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் டெரிவேட் பண்ணது என்ன பாருங்கள் 2 டைம்ஸ். அதனால் ஆர்டர் 2 நீ ஆர்டர் 2னோடனே இதோட பவர் 1 அதனால் டிகிரி 1ன்னு எழுதிடக்கூடாது. அங்கே என்ன இருக்கக்கூடாது பாருங்கள் நமக்கு அந்த டெரிவேட்டிவ் டேர்ம் வந்து இன்னர் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது. ஆனால் இது காஸ்க்குள்ளே இன்னர் ஃபங்க்ஷனாக வரதுனால இதில் என்ன பண்ண முடியாது நம்ம டிகிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் 2னால ஆர்டர் 2 இங்கே காஸ் ஃபங்க்ஷன் வரதுனால நமக்கு டிகிரி நாட் டிஃபைன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும் இந்த சம்மில். ஏன்னா டிகிரி இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே 1 இருக்குது. அப்போ இதுதான் ஆர்டர் நமக்கு இதோட பவர் வந்து 1 அதனால் டிகிரி 1ன்னு சொல்லிடக்கூடாது. பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இந்த மாதிரி சம்ம செக் பண்ணும்போதே அதில் ஏதாவது இந்த மாதிரி டெரிவேட்டிவ் வந்து இன்னர் ஃபங்க்ஷனில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னர் ஃபங்க்ஷனில் வந்துச்சுனாவே டிகிரி நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடு. அப்புறம் அதில் மேக்ஸிமம் எது வருதுன்னு பார்த்து அதில் ஆர்டர் என்னன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. அப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் ஆர்டர் சொல்லிவிட்டு டிகிரி சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி இன்னர் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அங்கே என்ன வராது டிகிரி வராது. அதனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ இதில் மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் 2னால ஆர்டர் 2 பட் காஸ் ஆஃப் dy/dxன்னு சொல்லி இன்னர் ஃபங்க்ஷனாக அந்த டெரிவேட்டிவ் வரதுனால இதில் டிகிரி நாட் டிஃபைன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டினை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 × dy/dx ப்ளஸ் இன்டக்ரல் y dx ஈக்குவல் டு x3. இப்போ நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்துருக்கு பாருங்கள் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் இது ஓகே. அடுத்து 5 × dy/dx இது ஓகே. இதில் பார்த்திங்கன்னா என்ன வந்துருக்கு இன்டக்ரல் y dxன்னு வந்திருக்கா ஈக்குவல் டு x3. இப்போ இன்டகரலை கேன்சல் பண்ண நம்ம என்ன பண்ணால் போதும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு ஜென்ரலாகவே நம்ம படிச்சிருக்கோம் அதாவது இன்டகரலும் டிஃபரன்ஷியலும் ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒரு டிஃபரன்ஷியலை கேன்சல் பண்ணால் இன்டகரல் பண்ணணும். அதே போல் ஒரு இன்டகிரேஷனை கேன்சல் பண்ண என்ன பண்ணால் போதும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும் இல்லையா. ஏன்னா நம்ம ஃபார்முலாலாம் படிச்சிருக்கோம். இப்போ d/dx ஆஃப் sin x வந்து cos xனா அப்போ cos x இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும் sin x கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இது. அப்போ இதை இன்டகிரல் y dx அப்படிங்கும்போது அப்போ இங்கே d/dx ஆஃப்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் இன்டகிரல் d/dx எல்லாமே கேன்சல் ஆகி உனக்கு ஒய்ங்கிற ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறோம் இந்த இன்டகிரலை கேன்சல் பண்ணுறதுக்காக டூ சைட்ஸ் என்ன பண்ணுறேன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இதை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த டேர்ம் ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக தான் நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ டூ சைட்ஸ் என்ன பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண dy/dx டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒரு டிகிரி அதிகமாகும். அதாவது ஒரு ஆர்டர் அதிகமாகும். இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு டைம் அதிகமாகும். அதே தான். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அதாவது d/dx ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்னவாகும் நமக்கு இன்னொரு ஆர்டர் அதிகமாகும் இல்லையா. அப்போ என்ன கிடச்சிடும் d³ y பை
dx கியூப்னு கிடைக்கும். இதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி கியூப் பை dx கியூப் ப்ளஸ் இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் வரும்போது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். அப்போ 5 இன்ட்டு dy பை dx வித் ரெஸ்பெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைச்சிரும் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் அப்போ இங்கே டி பை dx அப்படிங்கும்போது நமக்கு என்னவாகும் இந்த dx கேன்சல் ஆயிரும். டி ஆஃப் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது இந்த டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிரும் ஒய்ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் 3x ஸ்கொயர். பாருங்கள் இதில் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் டி கியூப் ஒய் பை dx கியூப் ப்ளஸ் 5 இன்ட்டு dy பை dxோட வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டி பை டிஎக்ஸ்ன்னு போடுவோம். அப்போ இந்த டிஎக்ஸு கேன்சல் ஆகி டி ஆஃப் இன்டெக்ரல் அப்போ டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் அது கேன்சல் ஆகி நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் பாருங்க ஒய் மட்டும் கிடச்சிடும் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபோட டிஃபரன்ஷியேஷன் 3x ஸ்கொயர். அப்போ இதில் பாருங்கள் டி கியூப் ஒய் பை dx கியூப் இங்கே 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, இங்கே 2 டைம்ஸ். அப்போ இதில் எது நமக்கு ஹையஸ்ட்டு 3 டைம்ஸ். அப்போ ஆர்டர் என்ன 3. ஸோ அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 3. அதோட பவர் என்னவோ அதான் நமக்கு டிகிரி. அப்போ டி கியூப் பை dx கியூப் ஹோல் கியூபோட பவர் என்ன பாருங்கள் 1. ஸோ அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 3, டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ இதில் பார்த்துக்கோங்க மற்ற சம்மை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்டெக்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்டெக்ரலை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதனால் இதோட ஒரு ஆர்டர் என்னவாகும் நமக்கு அதிகமாகும். ஏன்னா இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கொடுத்துருக்கிற ஆர்டரை விட ஒரு ஆர்டர் நமக்கு என்னவாகும் அதிகமாக தான் வரும். அதோட பவர் 1னால அதோட டிகிரி என்ன பாருங்கள் 1. ஸோ இப்போ ஆர்டர் ஈக்குவல் டு 3, டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். 10th சம் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் xy இன்ட்டு dy பை dx. 10th கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் xy இன்ட்டு dy பை dx. அப்போ இதுவும் அதே தான் பாரு எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கா, எக்ஸ்பொனன்ஷியல் லாகு சைனு இதெல்லாம் இதுக்குள்ளே dy பை dx இன்னர் ஃபங்க்ஷனாக வந்துச்சுனாலே கேனாட் எக்ஸ்பிரஸ்டு. அப்போ டிகிரி டிஃபைன் பார்த்தோம்லே அதே தான் இங்கேயும். இதில் ஆனால் மேக்ஸிமமாக நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறது ஒரு டைம், அதனால் ஆர்டர் 1. ஆனால் இங்கே இ பவரில் வந்திருக்கிறதுனால இது இன்னர் ஃபங்க்ஷனாக வந்துட்டதுனால நம்ம என்ன பண்ண முடியாது கெனாட் எக்ஸ்பிரஸ்டு. ஸோ அப்போ டிகிரி நாட் டிஃபைன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் xy இன்ட்டு பவரில் xy இன்ட்டு dy பை dx, அதாவது இ பவரில் வருது. இப்போ நம்ம பார்த்தோம் இ பவர் லாகு ட்ரிக்னாமெட்ரிக்கல் இதுக்குள்ளெல்லாம் அந்த dy பை dx வந்து இன்னர் ஃபங்க்ஷனாக வந்துருச்சுனாவே டிகிரி நாட் டிஃபைன்டு பார்த்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் ஆகுது. அப்போ ஆர்டர் வந்து ஒரு டைம் தான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கனால ஆர்டர் 1, டிகிரி வந்து நாட் டிஃபைன் சொல்லிடுறோம். அது ஆல்ரெடி சொன்னோம், நீ ஒரு சம் பார்த்தோன்னையும் ஆர்டரை சொல்லிவிட்டு அப்படியே அதோட பவரை வச்சு டிகிரி சொல்லிடக்கூடாது. நமக்கு என்ன அந்த இன்னர் ஃபங்க்ஷனாக அந்த dy பை dx வந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி இந்த மாதிரி இ பவருக்குள்ளே இல்லை லாகு காசு சைனு இந்த மாதிரி டேர்முக்குள்ளே நமக்கு dy பை dxஓ இல்லை அதோட ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த சம்மோட ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து நாட் டிஃபைன். புரியுதா. இது மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய சம்மாக இருந்தால் 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா 1 மார்க்கில் கேட்குறதுக்கு தான் இதில் வந்து சான்ஸ் அதிகம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து ஓவர் 10.1 வந்து இந்த ஆர்டர் டிகிரியோட ஓவர் ஆகிடும். ஓகேவா. தேங்க்யூ.